கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/9/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி வரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமையோடு இந்த அற்புதத்தை செய்வதாகும்படி நிறைவான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கிருபைக்குள்ளாக நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அப்பா நன்மையினாலும் இவருடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்தியாக்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/9/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது நன்மை தரும்படியாக நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறபடி கிருபை உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. துன்பமோ துயரமோ தேசத்தில் வராதபடி நீர் வேலி அடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நுழைக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தன வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.